சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிரபலமான பஞ்ச் வசனம் படத்தோட தலைப்பா இருப்பதாலோ என்னவோ படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிக்குது. ஒரே கோர்ட்ல நேர்மையானவன் நேர்மையற்றவன் மனநிலையில உள்ள 2 போலீஸ்காரங்களை பற்றிய கதை தான் இந்த கதம். சதுரங்க வேட்டை படத்தோட வெற்றிக்கு அப்புறம் நடராஜும் நீண்ட நாட்களா வெற்றிக்கு முயற்சித்து வரும் நந்தாவும் தான் படத்தோட ஹீரோஸ். இந்த படத்தின் மூலம் பிரபல இயக்குனர் தூயவனின் வாரிசான பாபு தூயவன் இயக்குனரா அறிமுகமாயிருக்காரு. படத்தோட கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேர்மை தவறாத போலீஸ் அதிகாரியா இருக்கும் நந்தா பல இடங்கள்ல டிரான்ஸ்பர் ஆகி பொள்ளாச்சிக்கு எஸ்ஐயா வராரு. ஊர்ல யாருமே போலீஸ மதிக்கிறது இல்ல. காரணம், அங்க கான்ஸ்டபிள் முதல் டிஎஸ்பி வர எல்லாருமே லஞ்சத்துல உயிர் போயிருக்காங்க. பல தவறுகளை செய்யும் அந்த மாவட்ட எம்பிக்கு முக்கிய விசுவாசியா இருக்காரு நம்ம இன்ஸ்பெக்டர் நடராஜ். இதனால அங்க நேர்மையா இருக்க முடியாம தவிக்கிறார் நந்தா. ஒரு சந்தர்ப்பத்துல நந்தா செய்ய ஒரு நல்ல காரியத்தை தான் செய்துதான் நடராஜ் பேர் வாங்கிக்கிறாரு. இதனால தனக்கு துரோகம் செய்ததா நினைச்சு நடராஜை கொல்ல முயற்சிக்கிறாங்க வில்லன். இதனால ரொம்பவே கோவப்பட்ட நடராஜ் என்ன முடிவெடுக்கிறாரு? நேர்மையா வரும் நந்தாவோட அடுத்த கட்ட என்னங்கிறது தான் பரபரப்பான 2ஆம் பாதி. படம் முழுவதும் விறுவிறுப்பான போலீஸ் அதிகாரியா வராரு நம்ம நந்தா. காதல் காட்சிகளில் ரொமான்ஸ் செய்ய முயற்சிக்கிறாரு. கதாநாயகியாக வரும் சனம் ஷெட்டி பாடலுக்கு வந்து போகும் கதாபாத்திரமா தான் இருக்காங்க. படத்தோட முக்கிய தூணே நடராஜ் தான். படம் முழுவதும் நக்கல் கலந்த நெகட்டிவ் ரோல்ல பிரமாதமா நடிச்சிருக்காரு. நடராஜின் நடிப்பு தான் படத்தோட முக்கிய பலமே. வால்டர் வெற்றிவேல் மாதிரியே ஃபீல் பண்ற அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கானியா ஆங்காங்கே வரும் வசனங்கள் தான் சிரிப்பு வெடியா இருக்கு. படத்தின் பாடல் காட்சிகள் ரசிக்கபடியா இருக்கு. படத்தோட பல்ப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கமர்ஷியல் கலவைக்காக படத்துல வரும் கிளாமர் காட்சிகளை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பின்னணி இசையில இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். படத்தோட வில்லன் கதாபாத்திரம் மனதில் நிக்கல. போலீசாரின் வாழ்க்கை மற்றொரு கோணத்துல காட்ட முயற்சிருக்காங்க இயக்குனர். ஆக மொத்தத்துல கதம் அடிச்சது அரை சதம். சோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா 123cnews.com லாக் ஆன் பண்ணுங்க.